மக்களே இன்னைக்கு நாங்கள் தடவையாக வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட யமானாக்கா கோனோ கபா அப்படின்னு சொல்கிற மவுண்ட் ஃபுஜி இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் தாங்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோலேருந்து ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் கிட்ட உங்களுக்கு ஆகுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120லேருந்து 130 கிலோமீட்டர் டோக்கியோலேருந்து உங்களுக்கு எடுக்கும். இதுதாங்க அந்த ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு சொன்னேன் இல்லைங்களா, அது அந்த இடத்துல நிற்கும். இப்போ அது போயிருக்கு, ரிட்டர்ன் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் எல்லாம் நிறுத்துறோம் அப்படின்னா இப்போ இந்த பக்கம் ரோடு இருக்கு இல்லைங்களா, இப்படி போய் நீங்கள் இறங்கினா இந்த பில்டிங் இருக்கு பாருங்க, இந்த பில்டிங் அந்த பக்கத்தில் கார் பார்க்கிங் இருக்குது, அங்கே நிறுத்திக்கலாம். இங்கே வந்து இந்த பஸ்ஸுக்கு டைமிங் பார்த்துக்கோங்க. காலையில் 9:15க்கு ஒரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமிங்க்கு வந்து எவ்ரி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு வந்து ஒரு பஸ் இருக்குதுங்க. அந்த ஒரு டிக்கெட் கவுண்டர். இதில் நம்ம ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடல்ட்டுக்கு வந்து 2300 வாங்குறாங்க, சைல்டுக்கு வந்து 1150 வாங்குறாங்க, இன்ஃபென்ட்டாக இருந்ததுன்னா 400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கன்வீனியன்ட் அப்படின்றதில், கம்ஃபர்ட் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா லக்கேஜ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கூட இங்கேயும் உங்களுக்கு லாக்கர் இருக்குது. நீங்கள் லாக்கரில் நீங்கள் 500 yen வந்து போட்டு நீங்கள் இங்கே லாக்கர் உள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த சாவியை எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் இந்த சாவியை நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அந்த 500 yen உங்களுக்கு ரிட்டன் வந்துடும். இந்த பஸ்ஸு வந்து லாஸ்ட்டு கை ஜோன் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதுதான் கடைசி பஸ்ஸு. ஸோ பஸ்ஸோட டைமிங் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த ஒரு பஸ்ஸில் தாங்க நம்ம இப்போ போகிறோம். கபா அப்படின்றது வந்து இந்த என்ன சொல்கிறாங்க, இப்போபோட்டமஸ், காண்டாமிருகமா இப்போபோட்டமஸ்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் தாங்க. பஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன், சும்மா கும்புன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ்ஸு பார்த்தீங்களா அப்படியே வந்து முன்னாடி போட்டு மாதிரி வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. தண்ணியில் போய் இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி தெரிக்குதுங்க, அப்படியே சூப்பராக. ஸோ பார்க்க தானே போகிறோம், வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பஸ்ஸு பாருங்களேன், டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. முன்னாடி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு போட்டு மாதிரியே வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டு பார்த்தீங்களா, இப்போ போட்ட பஸ் மாதிரியே. கண்ணு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் அப்படியே போயிட்டு வருது. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு வியூ. ஸோ இந்த பஸ்ஸு பாருங்கள் அண்டர் கிரவுண்ட் சேஸில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இன்ஜினியரிங்கிறதுனால நம்மளுக்கு இதை தான் பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஸோ அண்டர் கிரவுண்டு அந்தளவுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து இந்த டயர்லாம் அப்படியே உள்ளே போயிடுது. அப்படி இருந்தாலும் வந்து பஸ்ஸு மிதகுது. ஸோ அதுக்கு வந்து இது கீழே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பஸ்ஸுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டிரைவு. சிஞ்சுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஹைவே பஸ் இங்கே இருக்குதுங்க. ஸோ இது இருக்கிறதுனால உங்களுக்கு சிஞ்சுக்குள்ளேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஹைவே பஸ் அழகாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம திரும்பி போகலாம். இங்கே இது மட்டும் கிடையாது, பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சில ஸ்பாட்டுங்கள்லாம் இங்கே இருக்குதுங்க. அதாவது புஜி வியூ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இடம் வந்து கபா பஸ்ஸு வந்து என்டர்டெயின் பண்ணலாம். ஸோ அந்த மட்டும் இல்லாமல் நிறைய சீனிக் ஸ்பாட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குதுங்க. மேலே இருக்கிறது குழந்தைங்களுக்கான டிக்கெட்டு 1150 ஜாப்பனீஸ் என்னு, கீழே இருக்கிறது அடல்ட்டுக்கான டிக்கெட்டு 2300 ஜாப்பனீஸ் என்னு. ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம சீட் என்னது, 4ஆம் நம்பர் 7B. அவ்வளோதான், நம்ம இப்போ வண்டியை போட் பண்ண போகிறோம். ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க நம்மளை, வேணும்னா அந்த ஃபோட்டோ நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். ஒரு ஃபோட்டோக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2000 அப்படின்னு வாங்குவாங்க. இதுக்கு பார்த்தீங்களா சீட்டு, இது வேறங்க எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா, படிக்கட்டுலாம் போட்டு டோரு. இப்போ நம்மளது வந்து 4ஆவது வண்டி 7B. ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் ஜாக்கெட்லாம் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானா பி, போ நானா ஏ, நானா பி இங்கே. சுஜி இது ஏ 7A வந்து மதோ, இது வந்து மதோவோட காஞ்சி, அதனால விண்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சிகாவா 7B அப்படின்ட்டு உச்சிகாவா இந்த பக்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒய்ஃபு 2 பேருக்கு 7A 7B. அவளுது வந்து பார்த்தீங்கன்னா 7A, அவளுது வந்து 7A, அதாவது விண்டோ சீட் தான் இருந்தது. நான் இருந்தாலும் நான் தான் வீடியோ எடுக்க போகிறேன்டி, அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி சீட்டு நான் விண்டோ சீட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோனி ஜிதீஷ், அங்கே பார்த்தீங்கன்னா மோனி ஜிதீஷ் பின்னாடி உட்காந்து இருக்கானுங்க. ஸோ அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த என்னது சேஃப்டி பெல்ட். ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இது துணி மாதிரி வந்து போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரூஃப் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் டிவி வேறு வச்சுருக்காங்க போல இருக்குது. இந்த பக்கம் ஒரு டிவி, அந்த பக்கம் ஒரு டிவி இருக்குது. வந்து இந்த பஸ்ஸில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது என்ன பண்ணணும்னா அடல்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே ஜாப்பனீஸில் தான் இருக்கும். எங்களுக்குமே வந்து ஒரு சிலது புரியாது அப்படின்றதுனால நீங்கள் இங்கிலீஷ் கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அந்த டிவைஸ் வந்து 2 அடல்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து 4 லாங்குவேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சேனல், செகண்ட் சேனல், தேர்ட் சேனல், ஃபோர்த் சேனல் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் தாங்க என்ட்ரி ஆகுது. இங்க இருந்து என்டர் ஆகி அந்த லேக் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் இறங்குதுங்க.
பாத்தீங்கன்னா இப்படி திரும்புதுங்க. இங்க பாருங்க, கையெல்லாம் வெளில நீட்ட கூடாதுன்னு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்துச்சு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுதாங்க லேக்கு. இந்த லேக்ல ஃபாஸ்டாவே இறங்க போகுது அப்படியே. இங்க பாருங்க, இங்க இருந்து பாருங்க மவுண்ட் ஃபுஜி பாத்தீங்களா? இங்க இருந்து அப்படியே மவுண்ட் ஃபுஜி தெரியுது பாருங்க. அப்படியே மவுண்ட் ஃபுஜி தெரியுது இல்லைங்களா? வியூ வந்து சரியான வியூ. சரியான ஸ்பீடு, சரியான ஸ்பீடு. பஸ் அவ்வளவுதான் பாருங்க. அவ்வளவுதான், இனிமேட்டு ப்ரொப்பல்லர் பின்னாடி இருந்து சுத்தம். தண்ணியில இறங்கிச்சுங்க. நம்ம வேணும்னா வந்து தண்ணி ஸ்பிளாஷ் அடிக்குதுன்னா நம்ம இந்த கவர் போட்டுக்கலாம். அதுக்காக ஸ்பிளாஷ் அடிச்சதுன்னா கவர் போட்டுக்கலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. சரிடா, என்னடா பண்றீங்க பாருங்க. மவுண்ட் ஃபியூஜி இருக்கு இல்லைங்களா? அதோட வியூ பாருங்க. பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வியூ சூப்பரா இருக்கு பாருங்க. ஆனா இந்த வியூ வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. சும்மா நேச்சர் பியூட்டி வேற லெவலு. அங்க பாத்தீங்களா முடிஞ்சிச்சு. மேல ஏற போகுது. ஒரு பக்கத்துல இறங்குச்சு, அதே பக்கத்துல தான் ரிட்டர்ன் ஏறுது.上陸となりました。頑張ってくれたかっこいい船長さんに皆さんで大きな拍手をお願いします。無事に上陸できました。அவ்வளோதாங்க, வந்துச்சு. அப்படியே ஏறுது பாருங்க கீழே இருந்து. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருந்ததா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஏய் விடுறா, சூப்பரா இருந்தா ஒர்த்தா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஜப்பானை நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்த ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு நல்ல காணொலியில் பார்க்கலாம். பை பாய். ஆரம்பத்தில் ஏறும்போது ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லைங்களா? தரடா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, நம்ம வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட இருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் நம்பர் பாஸ்வேர்டு நம்ம போட்டோம்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 எண்ணு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 வந்து பே பண்ணோம். ஆனால் இருந்தாலும் ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன் நான்.